everyone, welcome back to Ikhlas IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் அரேப்ஸ் அண்ட் தர்க்கி கான்குவெஸ்ட் அரேபிய மற்றும் துருக்கிய படையெடுப்பு அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வர்தன டைனாஸ்டி வர்தன வம்சம் பற்றி படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு ஹர்ஷரை பற்றி படித்தோம். ஸோ அப்போ ஹர்ஷர் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்ட் ரூலர் இல்லைங்களா, லாஸ்ட் ஹிந்து ரூலர் ஆஃப் நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். ஸோ அப்போ அவரோட எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி பழங்கால வரலாறு அப்படிங்கிறது எனக்கு முடியுது. ஸோ அப்போ அதுக்கடுத்து எனக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டான அத்தாரிட்டி யாருமே இல்லை இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஃபாரின் இன்வேஷன்ஸ் அந்நிய படையெடுப்புகள் இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிடீவியல் ஹிஸ்ட்ரி இடைக்கால வரலாறு அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ இடைக்கால வரலாறை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம், ஏர்லி மிடீவல் ஹிஸ்ட்ரி அண்ட் லேட்டர் மிடீவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அரேபிய மற்றும் துருக்கிய படையெடுப்பு அரேப் அண்ட் தர்க்கி கான்குவெஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர்லி மிடீவல் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்துட்டு முன் இடைக்கால வரலாறு அதுக்குள்ள வரக்கூடியதுதான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு மௌரியன்ஸை பற்றி படிக்கிறோம். 320 பிசிலிருந்து 187 பிசி வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 187லிருந்து 300 ஏடி வரைக்கும் வந்துட்டு போஸ்ட் மௌரியன் எரான்னு சொல்லி படிக்கிறோம். அதுக்கடுத்து 300லிருந்து 550 ஏடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு குப்தாஸுடைய பீரியடு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 550லிருந்து 650 வரைக்குமான காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 600லேருந்து 650 வரைக்கும் யாருடைய வர்தன வம்சம், அதாவது ஹர்ஷருடைய ஆட்சின்னு சொல்லி படிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து 650லிருந்து 1200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ராஜ்புட்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ ஹர்ஷர் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய அவருக்கு கீழே இருந்தவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, குறுநில அரசர்கள் சிற்றரசர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க, தனித்தனியா அவங்களுடைய பகுதிகளை பிரிச்சுக்கிட்டு ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேவர் கால்ட் அஸ் ராஜ்புட்ஸ் ராஜபுத்திரர்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1200க்கு அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு லேட்டர் மிடிவல் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? இந்த ராஜ்புட்ஸோடைய பீரியடில் தான் எனக்கு யார் படையெடுத்து வருவாங்கன்னா அரேபியர்களும் துருக்கியர்களும் படையெடுத்து வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப் டு 800 ஏடி வரைக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 800 வரைக்கும் 650 இங்கே 650 எண்ட் ஆகுதுங்களா? இந்த 650 to 800 ஏடி வரைக்குமான பீரியடில் பார்த்தீங்கன்னா அரேப்ஸுடைய கான்குவெஸ்ட் நடந்திருக்கும், அரேபியர்கள் படையெடுத்து வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து இந்த 800லிருந்து 1200 வரைக்குமான பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு துருக்கியர்கள் இல்லைங்களா? ஸோ தர்கீஸ் படைத்து வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1200க்கு அப்புறமா இந்த துருக்கியர்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வலிமையான ஒரு ஆட்சியை பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்படுத்திடுவாங்க. அப்போ துருக்கி கிங்டம் எனக்கு என்ன ஆயிரும், 1200க்கு அப்புறம் எனக்கு உருவாயிரும் இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த 650லிருந்து 1200 வரைக்குமான காலகட்டம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏர்லி மிடீவல் அப்படின்னும், 1200க்கு அப்புறம் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேட்டர் மிடீவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இப்போ அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம் இல்லைங்களா? ஸோ இஸ்லாம் as a religious faith originated at மெக்கா in அரேபியா. ஸோ இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு சமய நம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரேபியாவில் உள்ள சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா அப்படிங்கிற இடத்துல எனக்கு தோன்றுது. தி ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ராஃபட் முகமது, நபிகள் நாயகம் அல்லது ப்ராஃபட்னா ஒன்றும் கிடையாது, இறை தூதர் என்ற அர்த்தம் இல்லைங்களா? ஸோ அவரால் எனக்கு இஸ்லாம் மதம் மெக்கால ஏற்படுத்தப்படுது. அந்த இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவங்க எல்லாருமே என்னவா அழைக்கப்படுறாங்க, முஸ்லிம்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஸோ இன் இஸ்லாமிக் ஸ்டேட் எஸ்பெஷலி த ஒன் ruled by single religious and political leader was known as caliphate இல்லைங்களா? ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டால் அவ்வரசு கலீஃபத் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இஸ்லாம் மதம் உருவாகுது, அதை பின்பற்றியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முஸ்லிம்ஸ் அப்படின்னும், ஸோ அந்த மதத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட அரசு பார்த்துட்டு இஸ்லாமிய அரசு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த இஸ்லாமிய அரசுடைய ஹெட் இருப்பார் இல்லைங்களா, அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரசியல் தலைவராகவும் இருப்பாரு, மத தலைவராகவும் இருப்பாரு. போத் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஹெட் ரெண்டாவுமே இருப்பாரு. அவருக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா கலிஃபா, கலிஃபா என்ற பெயர். அந்த சாம்ராஜ்யத்துக்கு என்ன பெயர்னா வந்துட்டு கலிஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஸோ அப்போ கலீஃப் மீன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி ப்ராஃபட் முகமது. ஸோ கலீஃபுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி என்று பொருளாகும். தேர் வேர் டூ ஏர்லி கலிஃபேட்ஸ் வேர் தேர். ஒன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு உமாயட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துட்டு அபாஷிட்ஸ் இல்லைங்களா? உமையதுகள் மற்றும் அபாசித்துகள் என்பன தொடக்க கால கலிஃபாக்கள் ஆகும். அதாவது இஸ்லாம் மதம் எனக்கு உருவாகுது ப்ராஃபட் முகமதால. இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவர்கள் எனக்கு முஸ்லிம்ஸாக அழைக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா? இந்த
இஸ்லாம் அப்படிங்கிற ரிலீஜியனை சென்ட்ரலைஸ்டா வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஒரு கிங்டம், எனக்கு ஒரு அரசு ஏற்படுத்தப்படுது. இந்த கிங்டம் உடைய கிங் இருக்காரு இல்லையா, அரசர் இல்லைங்களா? ஸோ அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொலிட்டிக்கல் ஹெட்டாவும் இருப்பாரு, ரிலீஜியஸ் ஹெட்டாவும் இருப்பாரு. ஸோ 2மாவுமே இருக்கிறதுனால அவருக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலிஃபா என்று பெயர். அப்படிப்பட்ட இந்த கிங்டமுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலிஃபேட் என்று பெயர். இல்லைங்களா? ஸோ அப்ப அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கலிஃபேட் 2 வகையான இந்த கிங்டமே எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கிங்டம்ஸ் எனக்கு இருந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த 2 கலிஃபேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உமாயட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கலிஃபேட். அதே மாரி எனக்கு அபாஷிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலிஃபேட். அதான் இங்க குடுத்துருக்காங்க. 2 ஏர்லி கலிஃபேட்ஸ் வேர் தேர் உமாயட்ஸ் அண்ட் அபாஷிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப போத் உமாயட்ஸ் அண்ட் அபாஷிட்ஸ் எக்ஸ்பாண்டட் their rule separately by their conquest and by preaching the principles of Islam. ஸோ அப்ப உமாயதுகளும் அபாஷிதுகளும் தனித்தனியே தங்கள் படையெடுப்புகளின் மூலம் இஸ்லாமின் கோட்பாடுகளை பரப்பியதன் வழியாகவும் தங்கள் ஆட்சியை. அப்ப இந்த உமாயட்ஸ் பாத்தீங்கன்னா தனியா என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த அபாஷிட்ஸ் பாத்தீங்கன்னா தனியா அவங்க சாம்ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரிலேஷன்ஸ் வித் அரேப்ஸ் அண்ட் தர்க்ஸ் இல்லைங்களா? ஸோ ஒன் செக். ஓகே. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த 2 கலிஃபேட்ஸும் இல்லைங்களா? தி ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ் ஆஃப் அரேபியா ஃபெலிசிட்டேட்டட் தி ட்ரேட் கான்டாக்ட் பிட்வீன் த இந்தியா அண்ட் அரேபியா. அதாவது இந்த 2 அ அ கலிஃபேட்ஸும், அதாவது உமாயட்ஸ் அப்படிங்கிற கலிஃபேட்ஸும், அபாஷிட்ஸ் அப்படிங்கிற கலிஃபேட்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ஸ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே வராங்க. என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, இந்தியாவுக்கு இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது த்ரூ ட்ரேடிங் வாணிபம் மூலமாக வணிக தொடர்புகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவிலிருந்து எங்க ஏற்பட ஆரம்பிக்குது? அரேபியாவுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அரேபியால தான் எனக்கு இந்த மாரி 2 கலிஃபேட்ஸ் எனக்கு இருக்காங்க. உமாயட்ஸ் அண்ட் அப்பாஷிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா? ஸோ அப்போ மேம் இப்பதானா இந்த இஸ்லாம் மதம் ரிலீஜியன் உருவானதுக்கு அப்புறமா தான் வணிக தொடர்பானா கிடையாது. இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பே கடல் வழி வாணிகத்தில் அரேபியர்கள் இல்லைங்களா? அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரூ என்னதான் ஓவர்சீ ட்ரேடு கடல்வழி வாணிபம் மூலம் என்பது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவுக்கும் அரேபியாவுக்கும் நடைபெற்றிருக்கிறதா சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ வைல் தேர் வேர் சவுத் இந்தியன் செட்டில்மெண்ட்ஸ் இன் பெர்ஷியன் கல்ஃப், அரேப்ஸ் டூ செட்டில்டு இன் மலபார் அண்ட் த கோரமண்டல் கோஸ்ட் இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த வாணிக தொடர்பு மூலமாக இந்தியாவின் கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகளுடன் கடல்வழி வணிக தொடர்புகள் இல்லைங்களா? ஸோ அப்போ கடல்வழி வாணிபம் என்பது இந்தியாவுக்கு நடைபெற்றிருக்கு. குறிப்பா இந்த மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் வழியாக. அப்ப இந்த மாதிரி என்ன ஆகுறாங்கன்னா, நிறைய அரேபியர்கள் வந்துட்டு இந்தியாவுடைய மேற்கு பகுதிகளை வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இல்லைங்களா? மேற்கு பகுதியிலும், கிழக்கு பகுதியிலும். மேற்குல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மலபார்லயும், கிழக்குல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோரமண்டல் கடற்கரையிலயும் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து செட்டில் ஆனவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்க இருந்த இந்திய பெண்கள வந்து திருமணம் செய்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அரேபியர்களுக்கும், சவுத் இந்தியன்ஸ்க்கும் என்ன ஆக ஆரம்பிக்குது? திருமண உறவுகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த மாரி திருமண உறவுகள் ஏற்பட்டு, அதன் மூலமாக வந்த அந்த ஒரு ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மாப்பிள்ளாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். They were called as மாப்பிள்ளா. Arabs who married Malabar women and settled down on the west coast are called மாப்பிள்ளா இல்லைங்களா? மலபார் பெண்களை திருமணம் செய்து கொண்டு அங்கேயே குடியமர்ந்த அரேபியர்கள் மாப்பிள்ளாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த மாப்பிள்ளாக்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபார்மர்ஸா இருப்பாங்க. லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் ஆக்குபேஷனே என்னவா இருக்கும்? விவசாய தொழிலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அரேப் கவர்னர் ஆஃப் ஈராக் ஹஜீஜ் பின் யூசப் சென்ட் மிலிட்டரி எக்ஸ்பெடிஷன்ஸ் அகேன்ஸ்ட் தாகர் தி ரூலர் ஆஃப் சிந்த் இல்லைங்களா? அப்போ ஆம், பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரேபியால கவர்னராக இருந்த ஹஜிஜ் பின் யூசப் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? சிந்து பகுதிக்கு இல்லைங்களா? ஸோ இந்த சிந்து பகுதிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு படையெடுப்புகளை அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப எனக்கு சவுதி அரேபியால 2 கலிஃபேட் இருக்காங்க. உமாயட்ஸ் அப்படின்னு ஒரு கலிஃபேட் இருக்காங்க. அபாஷிட்ஸ் அப்படின்னு கலிஃபேட் இருக்காங்க. இல்லைங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு உமாயட்ஸ் அப்படிங்கிற கலிஃபேட்டை சார்ந்தவர் தான் எனக்கு யாரு? ஹஜிஜ் பின் யூசப் அப்படிங்கிறவரு. இவரு பார்த்தீங்கன்னா கவர்னரா இருப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரேபியால இருந்து எங்க சிந்துவுக்கு இல்லைங்களா? பாகிஸ்தான்ல உள்ள சிந்துவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிந்துவை பார்த்தீங்கன்னா தாகிர் அப்படிங்கிற அரசர் வந்து ஆண்டுட்டு இருப்பாரு இல்லைங்களா? அவருக்கு எதிராக படையெடுப்புகளை வந்து அனுப்பிச்சு வைப்பாரு. ஸோ அப்போ அட்வென்ட் ஆஃப் அரேப்ஸ் அண்ட் தர்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா அரேபியர்களை பார்க்க போறோம். அதுல ஹஜீஜ் சென்ட் வித் கலீஃப்ஸ் பெர்மிஷன்ஸ் எ ஃபுல் ஃபிளஜ்டு
army with 6,000 strong cavalry and a large camel corps under the command of his son-in-law 17-year-old முகமது பின் காசிம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஹஜிஜ் பின் யூசப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய மருமகனான முகமது பின் காசிம் அவருடைய தலைமையில பார்த்தீங்கன்னா 6,000 வீரர்களை கொண்ட தரைப்படைகளையும் ஒட்டகப்படைகளையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்றாரு அமுச்சு வைக்கிறாரு யாரு ஹஜிஜ் பின் யூசப். ஹூ இஸ் ஹஜிஜ் பின் யூசப்? ஹி வாஸ் த கவர்னர் இல்லைங்களா. ஸோ ஈராக்ல கவர்னராக இருந்தவர் தான் ஹஜிஜ் பின் யூசப். தன்னுடைய மருமகனான முகமது பின் காசிமை பார்த்தீங்கன்னா படைகளோட இந்த அப்பா போய் நீ என்ன பண்ணிட்டு வா சிந்துவை வந்துட்டு தாக்கி அங்குள்ள செல்வங்களை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப முகமது பின் காசிமுடைய படைகள் எங்க நோக்கி வருகிறது? சிந்துவை நோக்கி வருகிறது இல்லைங்களா. ஸோ எக்ஸாக்ட்லி இதுதான் நமக்கு வந்துட்டு அழகா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த கலிஃபேட். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த இந்த எல்லா பக்கமுமே எனக்கு இப்ப பிரசன்ட் டே சவுதி அரேபியா, ஈரான், ஈராக் போன்ற எல்லா பகுதிகளிலுமே இந்த கலிஃபேட் எனக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருந்திருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஈராக்குடைய கவர்னராக இருந்தவர் தான் எனக்கு ஹஜிஜ் பின் யூசப். ஹஜிஜ் பின் யூசப் இல்லைங்களா. ஸோ தன்னுடைய மருமகனான முகமது பின் காசிம் என்பவரை படைகளோட பார்த்தீங்கன்னா எங்க அமைச்சு வைக்கிறாரு? இங்குள்ள சிந்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அமைச்சு வைக்கிறாரு இல்லைங்களா. ஓகே. ஸோ அப்போ முகமது பின் காசிமும் வராரு இல்லைங்களா. ஸோ சிந்துவில் யார் ஆண்டுட்டு இருக்கா? சிந்துவுடைய அரசர் எனக்கு யாரு? சிந்துவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிட் அ செகண்ட். ஸோ சிந்துவுடைய அரசர் பார்த்தீங்க ஸோ சிந்துவுடைய அரசர் வந்துட்டு ஓகே தாகிர் இல்லைங்களா. ஸோ தாகிர் அப்படிங்கிற அரசர் தான் எனக்கு வந்துட்டு அங்க ஆண்டுட்டு இருப்பாரு. அப்போ முகமது பின் காசிம் மார்ச் அகைன்ஸ்ட் தாகிர் தி ரூலர் ஆஃப் சிந்த் இல்லைங்களா. அவருக்கு எதிராக படையெடுத்து வராரு. அப்ப தாகிருடைய படைகளும் முகமது பின் காசிமுடைய படைகளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீவர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு மீட் பண்றாங்க. அந்த ஒரு போருக்கு தான் என்ன பேர் வந்துட்டு பேட்டில் ஆஃப் ரீவார் போர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஒரு போர்ல பாத்தீங்கன்னா யார் தோத்துறா? தாகிர் வந்து தோத்து இறந்துடுறாரு. சிந்து வந்து யார் வசம் போயிருது? அரேபியரான முகமது பின் காசிம் வசம் போயிருது. அப்ப சிந்துவை கேப்சர் பண்ணி முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு முல்தான் என்று அழைக்கப்பட்ட நகரத்தையும் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. அப்போ முல்தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதிக அளவில் செல்வ வளங்களை கொண்ட ஒரு நகரம் இல்லைங்களா. அந்த முல்தானுக்கு என்ன பேருன்னே பாத்தீங்கன்னா வந்துட்டு தி சிட்டி ஆஃப் கோல்டு, தங்க நகரம் என்று அர்த்தம். அந்த நகரத்தையும் கைப்பற்றி அதிக அளவில் செல்வ வளங்களை பாத்தீங்கன்னா வந்துட்டு முகமது பின் காசிம் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ தி அரேப் கான்குவெஸ்ட். ஸோ இதுக்கப்புறம் சிந்துவையும் முல்தானையும் கேப்சர் பண்ண அரேபியர்கள் மேற்கொண்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிந்துவை தாண்டி இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல இல்லைங்களா. அப்போ அந்த சிந்து முல்தான் பகுதிகளிலேயே யார் செட்டில் ஆயிருவா? முகமது பின் காசிம் எனக்கு செட்டில் ஆயிடுவாரு சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாகிர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ராஜபுத்திர அரசர். ஏன்னா நம்ம படிக்கிறோமே ஹர்ஷருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு யார் தான் இருந்தா? ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு ராஜ்புட்ஸ் தான் வட இந்தியா முழுவதும் இருந்தாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த தாகிர் என்னும் ராஜபுத்திர அரசர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாருடனான போர்ல? நம்மளுடைய முகமது பின் காசிமுடனான போர்ல வந்துட்டு இறந்துடுறாரு. இறந்த உடனே அந்த தாகிர் அவங்களுடைய மனைவி சரிங்களா. ஸோ மனைவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜவஹர் என்னும் முறைப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லைங்களா. ஸோ ஜவுஹர் என்னும் முறைப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு தீக்குளிச்சு இறந்துருவாங்க. ஒய்ஃபுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராணி பாய் அப்படிங்கிறவங்க. இந்த தாகிர் சிந்துவுடைய அரசரான தாகிர் முகமது பின் காசிமால் கொல்லப்படுகிறார். அவங்களுடைய மனைவியான ராணிபாய் ஜவஹர் என்பது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜபுத்திர பேரரசில் பின்பற்றப்பட்ட ஒரு முறை இல்லைங்களா. ஸோ கணவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவங்களுடைய மனைவி தங்களுடைய டிக்னிட்டி, தங்களுடைய மானத்தையும் கற்பையும் பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களாகவே கூட்டமா தீக்குளிச்சு இறந்துருவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த முறைக்கு தான் ஜவஹர் என்று பெயர். ஸோ அந்த ஜவஹர் முறைப்படி யார் இறந்துருவாங்கன்னா ராணிபாய் இறந்துருவாங்க. சிந்துவும் முல்தானும் யார்கிட்ட போயிரும்? தாகிர்கிட்ட போயிரும். அவ மேற்கொண்டு சிந்து முல்தானை தாண்டி இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வருவதற்கான எந்த முயற்சிகளையும் யார் எடுக்கல? அரேபியர்கள் எடுக்கல. அதனால பாத்தீங்கன்னா தி அரேப் கான்குவெஸ்ட் ஆஃப் சிந்த் ஹாஸ் பின் டிஸ்கிரைப்ட் ஆஸ் ட்ரைம்ப் வித்தவுட் ரிசல்ட் இல்லைங்களா. எந்த ஒரு முடிவும் இல்லாத வெற்றியாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெற்றி பெருசா எந்த ஒரு பலனையும் அவங்களுக்கு அளிக்கல. பிகாஸ் அவங்க மேற்கொண்டு இந்தியாவுக்குள்ள ஆட்சியெல்லாம் வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அரேபியர்கள் சிந்து முல்தானுடைய செட்டில் ஆயிருவாங்க.
ஸோ அப்ப இம்பாக்ட் ஆஃப் அரேப் கான்குவெஸ்ட் படிச்சோம் இல்லைங்களா? பாரசீகர்கள் இந்தியாக்குள்ள படையெடுத்து வந்ததுனால தாக்கம் என்னென்ன? கிரேக்கர்கள் படையெடுத்து வந்ததின் தாக்கம் என்னென்ன? அதே மாரி அரேபியர்கள் இந்தியாக்குள்ள படையெடுத்து வந்து இங்க செட்டில் ஆனதுனால என்னென்ன இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, தி அரேப் ஸ்காலர்ஸ் விசிட்டட் சிந்த் அண்ட் ஸ்டடிட் மெனி இந்தியன் லிட்டரரி ஒர்க்ஸ். அரேபிய அறிஞர்கள் சிந்துவிற்கு வந்து பல இந்திய இலக்கியங்களை கற்றனர் இல்லைங்களா? இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை சார்ந்த இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க மொழிபெயர்த்து தெரிஞ்சுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. They translated many Sanskrit books on astronomy, philosophy, mathematics and medicines into Arabic. So வானியல், தத்துவம், கணிதம், மருத்துவம் தொடர்பாக சமஸ்கிருத மொழியில் இருந்த பல நூல்களை அவர்கள் அரேபிய மொழியில் மொழியாக்கம் செய்தனர். They learnt the numerals. So அதான் இந்தி ம் இந்தியாவை சார்ந்த சமஸ்கிருத மொழியிலான கணித நூல்கள், மருத்துவ நூல்கள், தத்துவம், வானியல் தொடர்பான நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய புரிதலுக்காக அரேபிய மொழியில மொழியாக்கம் செய்ய ஸ்டார்ட் பண்றாங்க. They learnt the numerals 0 to 9 from India. அப்ப 0 முதல் 9 வரையிலான எண்களை அவர்கள் இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டார்கள். Until then, the people in the West India don't know the use of zero. அப்போ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமாகத்தான் மேற்கு ஆசிய நாடுகளுக்கு என்னவே தெரிய ஆரம்பிக்குது. ஜீரோவின் பயன்பாடு தெரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதனாலதான் உலகிற்கு பூஜ்ஜியத்துடைய பயன்பாட்டை கொடுத்த பெருமை யாருக்கு சாரும்? இந்தியர்களுக்கு சாரும். குறிப்பா அது யாருடைய பீரியட்ல பார்த்தோம்? குப்தாஸுடைய பீரியட்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ த்ரூ த அரேப்ஸ் ஈரோப் கெயின்ட் மோர் நாலேஜ் இன் மேத்தமெட்டிக்ஸ். அப்ப அரேபியர்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய கண்டுபிடிப்புகளை வெளிக்கொண்டு போக 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 கணிதம் சார்பான நிறைய விஷயங்கள் யாருக்கு தெரிய ஆரம்பிக்குது? ஐரோப்பியர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. The importance of zero was learned by them from India. அப்ப பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் இந்தியாவிலிருந்தே கற்றுக்கொண்டார்கள். It is believed that the people in the West and Arabs learnt the game of chess only from the Indians. அப்ப மேலை நாட்டவரும் அரேபியர்களும் சதுரங்க விளையாட்டை இந்தியர்களிடமிருந்தே கற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது இல்லைங்களா? அப்ப அந்த அந்த செஸ் கேம் இருக்கு இல்லைங்களா? அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியாவில இருந்து தான் அந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெஸ்ட் ஏசியாவுக்கு அரேபியாவுக்கு போனதா வந்துட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து அப்ப சொல்றோமே, சிந்து முல்தானுக்கு அப்புறம் மேற்கொண்டு படையெடுப்புகளை யார் நிகழ்த்தவில்லை? அரேபியர்கள் நிகழ்த்தவில்லை. அப்போ அதோடைய சிந்து முல்தானுடைய படையெடுப்போடையே அந்த ரீவார் போருடையே யாருடைய படையெடுப்பு முடிஞ்சு போச்சு? அரேப்ஸுடைய கான்குவெஸ்ட் முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா துருக்கியர்கள் படையெடுத்து வராங்க. சோ அப்போ அது தர்கிஸ் இன்வேஷன்ஸ். சோ தி தக்ஸ் காட் அப்பர் ஹேண்ட் ஓவர் தி கலிப்ஸ் இன் த 8th and 9th centuries. அப்போ கலிப்பாக்களை தாண்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு துருக்கியர்கள் அவங்களுடைய மேலாண்மையை பாத்தீங்கன்னா வந்துட்டு உருவாக்க ஸ்டார்ட் பண்றாங்க. தேவர் மோர் அக்ரசிவ் தேன் அரேப்ஸ். இவர்கள் அரேபியர்களை விட ரொம்ப ஒரு மூர்க்கத்தனம் கொண்டவர்களாக இருக்காங்க துருக்கியர்கள். அப்போ they completed the work begun by the Arabs and extended their dominion beyond Sindhu and Multan. அப்போ சிந்து முல்தான் வரைக்கும் படையெடுப்புகளை கொண்டு வந்து சிந்து முல்தான அரேபியர்கள் கேப்சர் பண்ணி வச்சுட்டாங்க இல்லைங்களா? சோ அப்போ இந்த அரேப்ஸ் ஆரம்பிச்ச இந்த ஒரு டாஸ்க பாத்தீங்கன்னா மேற்கொண்டு இன்னும் பாத்தீங்கன்னா யார் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா துருக்கியர்கள் படையெடுத்து வராங்க. அப்ப சிந்து முல்தானை தாண்டி இந்தியாவுக்குள்ள பாத்தீங்கன்னா யார் படையெடுப்புகள் நிகழ்த்துறா? துருக்கியர்கள் படையெடுப்புகளை நிகழ்த்தினதா சொல்றாங்க. சோ இன் 963 AD, Alabdijin, a Turkish slave, seized the city of Ghazni in the eastern Afghanistan and established an independent kingdom. அதாவது பாத்தீங்கன்னா வந்துட்டு இங்க இந்தியா, இங்க பாகிஸ்தான், இங்க ஆப்கானிஸ்தான் அப்படின்னு படிக்கிறோம்னா 963 AD இல்லைங்களா? கிபி 963ல பாத்தீங்கன்னா வந்துட்டு துருக்கியை சார்ந்த ஒரு அடிமை இல்லைங்களா? துருக்கியில இருந்த ஒரு ஸ்லேவ் தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆலப்டிஜின் அப்படிங்கிறவர் இல்லைங்களா? சோ அவரு பாத்தீங்கன்னா என்ன பண்றாருன்னா ஆப்கானிஸ்தானுடைய கிழக்குல பாத்தீங்கன்னா வந்துட்டு கசனி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ துருக்கியை சார்ந்த ஒரு அடிமை பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப்கானிஸ்தான்ல கசனி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிங்டமா ஒரு பேரரசை பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏற்படுத்துறாரு இல்லைங்களா? சோ அப்ப என்ன ஆரம்பிக்குது? ஆப்கானிஸ்தான்ல யாருடைய ஆட்சி ஏற்படுது? துருக்கியர்களுடைய ஆட்சி ஏற்படுது. யாரால? ஆலப்டிஜின் அப்படிங்கிறவரால இல்லைங்களா? அப்ப ஆப்கானிஸ்தான்ல ஒரு துருக்கி ஆட்சியை யார் ஏற்படுத்திட்டா? ஆலப்டிஜின் ஏற்படுத்திட்டாரு. அவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வராங்கன்னா சாபுக் டிஜின் ஆட்சிக்கு வராரு. அப்ப சாபுக் டிஜின் இனிஷியேட்டட் த ப்ராசஸ் ஆஃப் சவுத்வர்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் இன்டு தி சப்கான்டினென்ட். அப்ப ஆலப்டிஜின் ஏற்படுத்தின இந்த துருக்கி ஆட்சியை மையமாக வைத்து ஆலப்டிஜினுக்கு அடுத்து அவருடைய மகனான சாபுக் டிஜின் சவுத் நோக்கி இல்லைங்களா? சவுத்ல என்ன அர்த்தம்? தெற்கு நோக்கி படையெடுப்புகளை மேற்கொள்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அங்கிருந்து சவுத் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்திய துணைக்கண்டத்துக்குள்ள படையெடுத்து வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையுமே யாரை எடுத்துட்டா? சாபுக் டிஜின் இல்லைங்களா? இவரை அடுத்து ஆட்சிக்கு வந்த சாபுக் டிஜின் என்பவர் தன்னுடைய தென்பகுதி நோக்கிய படையெடுப்பு மூலம் இந்தியாவிற்குள் படையெடுத்து வர முற்பட்டார்.
இல்லைங்களா? So his initial raids were against the Shahi kingdom, in which its king Jayapala was defeated in 1001 AD இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த மாரி வந்த சாபுக்டிஜின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஷாஹி அப்படிங்கிற கிங்டம் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ பெஷாவர்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஷாஹி பேரரசு அப்படிங்கிற ஒரு பேரரசு இருக்கும் இல்லைங்களா? அந்த பேரரசை சார்ந்த ஒரு அரசர் தான் பார்த்தீங்கன்னா ஜெயபாலா. அவர 1001 ஏடில யார் தோற்கடிச்சிருவா? நம்மளுடைய சாபுகுஜின் தோற்கடிச்சிருவாரு. ஆல்ரெடி சிந்து முல்தான் பகுதி யார்கிட்ட இருக்கு? அரேப்ஸ் கிட்ட இருக்கு. அங்க பெஷாவரை சார்ந்த ஷாஹி கிங்டமை தோற்கடித்து, அந்த பகுதிகளையும் யார் கேப்சர் பண்ணிக்கிறா? நம்மளுடைய துருக்கியர்களான சாபுக் டிஜின் கேப்சர் பண்ணிக்கிறாரு. இப்ப ஹி வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் சன் முகமது. அப்ப சாபுக் டிஜினுக்கு அடுத்து யார் வரான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய மகனான முகமது வராரு இல்லைங்களா? அந்த முகமது தான் எனக்கு பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது கசனின்னு படிச்சிட்டு போலீங்களா? பிகாஸ் இந்த துருக்கிய பேரரசுடைய கேபிட்டலே என்னதான் கஜினி தான் இல்ல கஜினி கேபிட்டலா வச்சுதானே ஆட்சியவே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆலப் டிஜின் ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அடுத்து சாபுக் டிஜின் படையெடுத்து இந்தியாக்குள்ள வராரு. சாபுக் டிஜினுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முகமது, அவர் வேற யாரும் இல்ல முகமது கஜினி அப்படிங்கிறவர் தான். சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா மேற்கொண்டு படையெடுப்புகளை பாத்தீங்கன்னா இந்தியாக்குள்ள குஜராத், பஞ்சாப் இதையெல்லாம் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. இல்லைங்களா? அவருக்கு வந்து முகமது கோரி வருவாரு. முகமது கோரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜஸ்தான், கன்னௌசி அதெல்லாம் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா படிப்படியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியால துருக்கியர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சரிங்களா? சோ அப்ப அரேபியர்கள் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிந்து முல்தானை தாண்டி வரல இல்லைங்களா? சோ முதல்ல பாத்தீங்கன்னா எனக்கு முகம்மது முகமது பின் காசிம் தான் எனக்கு வராரு. வந்து சிந்து முல்தானை கேப்சர் பண்ணி முடிச்சிட்டாரு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சிந்து முல்தான் பகுதியில ஜிசியா அப்படிங்கிற ஒரு டாக்ஸை இம்போஸ் பண்ணவரும் எனக்கு யாருதானா முகமது பின் காசிம் தான். முதலாக சிந்து மற்றும் முல்தான் பகுதியில் ஜிசியா வரியை விதித்தவர் அப்படின்னா எனக்கு யாருதாங்க முகமது பின் காசிம். வாட் இஸ் ஜிசியா டாக்ஸ் அப்படின்னா ஸோ ஜிசியா என்பது நான் முஸ்லிம்ஸ் இல்லைங்களா? முஸ்லீம் அல்லாதவர்கள் செலுத்த வேண்டிய ஒரு எக்ஸ்ட்ரா டாக்ஸ். பிகாஸ் முகமது பின் காசிம்லாம் எனக்கு யாரு முஸ்லீமா? அப்ப என்ன பண்றாருன்னா அவர் முஸ்லீம் அல்லாத மக்கள் யாருக்கு வந்து டாக்ஸ் கட்டி ஆகணும்? அரசருக்கு வந்து வரி கட்டி ஆகணும் இல்லைங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அப் டு எனக்கு அவுரங்கசீப்புடைய காலம் வரைக்குமே இந்த ஜிசியா டாக்ஸ் எனக்கு பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். நடுவுல அக்பர் வந்து அதை கேன்சல் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ பார்க்கலாம். அப்ப ஜிசியா வரின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஹெட் டாக்ஸ் தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு தலைக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி வந்து தலைவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முஸ்லீம் அல்லாத மக்கள் அதாவது ஹிந்துஸ் இல்லைங்களா? ஹிந்துஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அரசருக்கு செலுத்த வேண்டிய வரி தான் பார்த்தீங்கன்னா ஜிசியா வரி. அந்த வரியை முதலாக சிந்து முல்தான் பகுதியில் போட்டவர் யாருன்னு பார்த்துட்டு முகமது பின் காசிம் தான். அப்போ சிந்து முல்தானை கேப்சர் பண்ணிட்டு இதோடையே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா ஸ்டாப் ஆயிட்டாங்க. மேற்கொண்டு இந்தியாவுக்குள்ள வரல. ஏன்னா அவங்களுடைய கலிஃபேட்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஆப்கானிஸ்தான்ல கசனி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ஆலப் டிஜின் ஒரு ஆட்சியை ஏற்படுத்துறாரு. அவருக்கு அடுத்து வந்த சாபுக் டிஜின் பாத்தீங்கன்னா அங்கிருந்து அப்படியே முன்னேறி வந்து பாகிஸ்தான்ல பெஷாவர் பகுதியை ஆண்டுட்டு இருந்த சாகி கிங்டமை சார்ந்த ஜெயபாலாவை தோற்கடிப்பாரு. அவருக்கு அடுத்து வந்தவர் தான் முகமது கசினி. அவரு பாத்தீங்க அப்படியே இங்கிருந்து வந்து இந்த பகுதிகள் இந்த இந்த குஜராத், பஞ்சாப் இது எல்லாத்தையுமே எனக்கு யாரு வந்து கேப்சர் பண்ணிடுவா? முகமது கசினி எனக்கு கேப்சர் பண்ணிடுவாரு இல்லைங்களா? ஸோ அப்போ எனக்கு அரேபியோட படையெடுப்புகள் சிந்து முல்தானுடைய ஸ்டாப் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்து எனக்கு துருக்கிய படையெடுப்புகள் தான் எனக்கு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த துருக்கிய படையெடுப்புடைய கண்டினியூஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஆல்.